டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை செய்யப்பட்டு இருக்கின்றார். தஞ்சை கிழக்கு போலீஸ் அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போனாங்க. தஞ்சாவூருக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னதாகவே செங்கிப்பட்டியில் உள்ள காவல் நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக உதயநிதி ஸ்டாலின் விசாரிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த விசாரணையில் என்ன நடந்தது, அதற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த பேட்டியினுடைய பின்னணி என்ன, அதில் அவர் சொன்ன பரபரப்பான தகவல்களுடன் நம்மோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் காலையில் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரத்திற்கு மேலாக அலைக்கழிக்கப்பட்டு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அவர் கூட்டிட்டு போனாங்க. தஞ்சாவூர் போலீஸ் தான் இங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. தஞ்சாவூர் போலீஸ், சென்னை கமிஷனர் அமல்ராஜ், இவங்க தான் ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸாரை இறக்கி இந்த கைதை அரங்கேற்றினாங்க. ஏன் தஞ்சை கிழக்கு போலீஸ் தானே வழக்கு பதிவு செஞ்சாங்க, ஏன் தஞ்சை கிழக்குக்கு போகாம செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரிக்க வேண்டிய அவசியம்? உதயநிதி ரிலீஸ் ஆகி வெளியில வரார். நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறமா போகும். அதை விட ஒரு முக்கியமான சம்பவம், தரமான சம்பவம், ஒரு கதறல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, உதயநிதி வெளியில வராரு. இந்த பக்கம் பேரலாம் இங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது பனையூர்ல. என்ன மீட்டிங் அப்படின்னா, தாவேக எம்எல்ஏக்கள் மீட்டிங். அதுல ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையனிடம் அண்ணா பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருங்க, இனிமேட்டு உதயநிதி அவர்களை தலைவர் வச்சு பதில் சொல்ல வேணாம். நான் இருக்க, அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நம்ம பதில் சொல்லிக்கோ. உதயநிதி நாளைக்கு இங்க வந்துட்டாரு, வெளில வந்துட்டாப்ல. நாளைக்கு விஜய் இங்க பேசிதான் ஆகணுமா, லீவு கொடுத்துடலாமா நம்ம தலைவருக்கு, நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அமைச்சரே. அப்போ சொல்லுவோம்ல, எப்பா எனக்கு பால் தான் வேணும், எனக்கு பிஸ்கட் தான் வேணும், அந்த மாதிரி செங்கோட்டையனை நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அமைச்சர்கள் நாங்களே பதில் சொல்லலாம்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கேட்டு ஆதவ அர்ஜுனா கதறி இருக்காரு செங்கோட்டையன். இதுக்கு அர்த்தம் என்னது? இன்னைக்கு ரிலீஸே வந்திருக்காரு, 8 மணி நேரம் டிராவல், 400 கிலோமீட்டர், டெரரிஸ்ட் மாதிரி கூட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாளைக்கு உதயநிதி வெளுத்து வாங்குவாப்ல, இல்லை எப்படியும் பேசுவாப்ல. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுக்கு விஜயால பதில் சொல்ல முடியும்னா சத்தியமா முடியாது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம். போன சட்டப்பேரவைக்குள்ள முடிஞ்சதும் வீட்டில் போயிட்டு டுட்டு எழுதி போட்டுட்டு இருந்தாரு. அப்போ இதே மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்கும்போது மேகதாதுன்னா என்னன்னு கேட்டா சத்தியமா விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு டவுட்டா தான் இருக்குது. காவிரி பிரச்சனை பழைய வரலாறுலாம் அங்க உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் தங்கந்தினர் சார் பேசுவாரு, இல்ல பழம்பெரும் அமைச்சர்கள் இருக்காங்க, பல முன்னாடி இருந்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இதுக்கு யார் சமாளிக்கலாம்னா, ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் ஏதாவது ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இதை வச்சு சமாளிக்கலாம், விஜயை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பம், அந்த பிம்பம் அடி வாங்கிச்சு அப்படின்னா டிவிக்கே வாழ்க்கையிலும் எந்திக்க முடியாது. ஸோ நாளைக்கு உண்மையிலேயே ஹீரோ யாரு ஜீரோ யாரு அப்படின்னு நம்ம சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரண்டர் ஆகி காலில் தன் தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு சமமான வார்த்தைகள் தான், அண்ணே செங்கோட்டையன் தீர்மானம் கொண்டு வாங்க, முதலமைச்சர் விஜய் பேசக்கூடாது, நாங்களே பேசிக்கிறோம். யாரோட பேச்சுக்கு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கே இவ்வளவு கதறாங்க அப்படின்னா, இன்னும் அதுல பழந்தின்னு கொட்ட போட்ட ஏகப்பட்ட பழைய அமைச்சர்கள் இருக்காங்க. தங்கம் தென்னரசு இருக்காரு, அப்புறமா சிவசங்கர் அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டா நாளைக்கு டரியல் ஆயிரும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டோட்டலா படம் தெரிஞ்சிருச்சு, ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபிளாப் ஆயிருக்குது, எல்லாமே ஃபிளாப். இந்த படத்தோட ஃபிளாப் எங்க எதிரொலிக்குன்னா நாளைக்கு சட்டப்பேரவை தொடர்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கைதே கூட அதுக்கு தான் நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஆமா அதுக்கு தாங்க ஒத்துக்கிட்டாரு ஆதவ அர்ஜுனா. நீங்க கேட்டதுல பிரஸ் மீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி செங்கிப்பட்டியில என்ன நடந்ததுன்னு பேசிடுவோம். குத்திருக்காரு பிரஸ் மீட்ல, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு தீவிரவாதி ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, பயங்கரவாதிய. அதனால அங்க எங்குமா இறக்கும், அதாவது செக்யூரிட்டி ரீசனா சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க, நான் வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க, ஒரு வண்டியை சொல்லுவாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதியாக உதயநிதி ஸ்டாலினை சித்தரித்து அவரை ஒரு 400 கிலோமீட்டர் எங்க சென்னையில இருந்து தஞ்சாவூருக்கு ஒரு மணி நேரம் கேள்வி கேட்கறதுக்கு 8 மணி நேரம் டிராவல் பண்ண ஒரே கரகட்டகர கோஷ்டி இந்த கோஷ்டியா தான் இருக்கும். கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி அவர் கிழக்குக்கு தான் போகணும். ஆனா அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கிரௌடு, டிஎம்கேவோட தொண்டர்கள் அங்க நிக்கிறாங்க.
பிளஸ் அங்க டிவிக்கு கொடியெல்லாம் பிடிங்கி தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டிஎம்கே கொடி தஞ்சாவூரே ஸ்தம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறவரோட கொடும்பாவை எரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து விட்டுற மாட்டாங்க. பாதியிலே போய் தான் உயிரை கொடுத்தாது ரோஜா படம் அரவிந்த் சாமி மாதிரி அணைச்சிருவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் சம்பவமே பண்ண முடியாம கிட்டத்தட்ட போலீஸே பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை போலீஸை வச்சு செயல்படுத்திருக்காங்க. கொடும்பாவி எரிக்கப்பட்டது, டிவிக்கோட கொடி பிடிங்கி எரியப்பட்டது. இது வந்து ஒரு திமுக கொடி அதிமுக கொடி அப்படின்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா கொடிங்கிறது வந்து கட்சிங்கிறது வந்து தன்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களை தான் நீங்க வழக்கமா பார்த்துட்டு இருப்போம். இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீல் இல்லை. விஜய் அவ்வளவுதான். ஸோ அங்கே பயங்கர க்ரௌடு போனால் வந்து பிரச்சனை ஆகும். ப்ளஸ் அது வந்து இவருக்கு இன்னொரு கொஞ்சம் மாசை கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த கைது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டு வரும்போதே இங்கே மதுராந்தகத்திலே பயங்கர க்ரௌடு. இதை தாண்டி போகிறதுக்கே அவங்களுக்கு பயங்கர டைம் ஆயிடுச்சு. அங்கே போனாலும் போகிற வழியிலாம் டீ கொடுக்குறாங்க, கை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட விஜயே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ரோடு ஷோ நடத்தி கொடுத்துருக்காரு. அப்புறம் அங்க போனா சரி கிழக்குல பிரச்சனை அப்படின்னு தெற்கு பக்கமா பார்த்துருக்காங்க. தஞ்சாவூர் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து உள்ள அது போகணும்னா நீங்க சிட்டி உள்ளுக்கடி போகணும். சிட்டி உள்ள இருக்க போனா அவ்வளவுதான். அதாவது தஞ்சாவூர்லயே வந்து தஞ்சாவூர்ல எப்படி அப்படின்னா 8க்கு 6 தொகுதி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்குது, 75% ஓட்டு இருக்குது. அப்புறமா மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா அது ஒரு 3க்கு 3. ஸோ டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா அது டிஎம்கேவோட அது ஒரு கோட்டை தான். அங்க இவர் வந்து தஞ்சாவூருக்கு இவரை கூட்டு போனா அது ஒரு பக்காவான ரோடு ஷோவா மாறும். இது பிரச்சனை அப்படின்ட்டு திருச்சி அப்புறமா தஞ்சாவூர் இது பார்டர்ல அந்த இடைப்பட்ட பகுதியில் செங்கிப்பட்டி அந்த கிராமத்துல அந்த ஏரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6:45 கொண்டு போனாங்க. உள்ள போறாரு, 8:15 வெளியில வராரு. 6:45 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சுட்டாங்க. ஆமா, அதுவும் நீங்க தஞ்சாவூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்கள அங்கங்க பாலத்துல மறிச்சிருக்காங்க. 2 வீலர் எல்லாம் போக விடாம போலீஸ்காரங்க தடுத்திருக்காங்க. அப்படியும் வந்து கொற்ற மலையில நீங்க ஓஜி டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெளியூர்ல இருந்துட்டேன், எனக்கு அது தெரியல. எழுத்துல தான் கொஞ்சம் படிப்பேன், இல்லை பல தோழர்கள் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஓஜி டிஎம்கே வந்து அப்படி உயிரை கொடுக்கணும். நான் இப்போ அவர் வரும்போது நான் பார்க்குறேன், ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு ஆள் மடிச்சு கட்டிட்டு முன்னாடி ஓடி வராரு. நீங்கள் அந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டுன்னு ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரு ஜென்ரேஷன் நாங்கள் பிடிச்சோன்னு சொல்கிறோம்ல, இது அப்படி இல்லை. அடிமட்டத்தில் இருந்து மேலே வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவனும் டிஎம்கேக்கு வந்து பேசுகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லுங்கி கட்டினவனும் வந்து ஓடிக்கிட்டே வந்து உதயநிதிக்காக மலையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். போலீஸ் கூட தள்ளுமுள்ளு நடத்துறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழல்ல 1 மணி நேரம் அந்த செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கிட்ட வந்து என்னன்னா என்ன இன்டென்ஷன்ல பேசுனீங்களா, என்ன பேசுனீங்க, நீங்க வந்து காலையில வந்து வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு சொல்லுவீங்களே அந்த வீடியோ இருக்குதா உங்கள்கிட்ட, இந்த மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுதான் பொது வெளியில இருக்குது. இது 1 மணி நேரம் விசாரணை வந்து தேவையா? ஆமா, விசாரணைன்னு கூட்டு வந்துட்டோம்ல, ஏதாவது பண்ணி காட்டணும்ல, அதனால காட்டிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி வெளியே ஏற்கனவே இந்த மதியம் இந்த பரபரப்பெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நீதிமன்றத்துல இவங்களா போய் பின்வாங்கிட்டாங்க. நாங்க கைதெல்லாம் செய்ய போறது இல்ல, விசாரணைக்காக தான் கூட்டு போறோம் அப்படின்னு. பொதுவாவே ப்ரொசீஜர் இருக்குது. ஒருத்தரை விசாரிக்கணும்னா சம்மன் பண்ணணும். அவர் வரலனாதான் 1க்கு 3 முறை சம்மன் அனுப்புவாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து கைதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு போவாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரே அப்படி டீல் பண்ணிட்டு நீதிமன்றத்துல போய் பின்வாங்கிட்டாரு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் விஜயநாராயணன். அது ஒரு பின்னடைவு. அது அங்கே பின்னடைவு. அதாவது எப்போ வந்து இவரை வந்து கைது செய்யணும், இது ஒரு பிரச்சனை ஆக்கணுமோ அப்படின்னு நினைச்சாங்களோ அப்பவே வந்து பின்னடைவு. 2 விஷயத்துக்கு பின்னடைவு. ஒன்னு வந்து விஜய்க்கு பின்னடைவு, இன்னொன்னு காவேரி பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனையில இருந்தும் பிளஸ் வந்து அவங்க எதெல்லாம் டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிட்டாரு. என்னென்ன பிரச்சனை எல்லாம் இவங்க டைவர்ட் பண்றதுக்காக உதயநிதி பேசினாரு, கீழே இருக்கிற தொண்டர்கள் இப்படி பேசினாங்க, உதயநிதி வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாரு, இன்னைக்கு முற்போகல் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாருமே நேற்று வரைக்கும் வந்து டிவிக்கு ஏன் வந்து இப்படி வந்து செயல்படல, டிவிக்கு ஏன் காவிரி விஷயத்துல அழுத்தம் கொடுக்கல, ஏன் மேகதாதுக்கு போராடல, ஏன் நீட்டுக்கு போராடல, ஏன் போராடினவங்களை கைது பண்ணாங்க, இப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஆனா நேற்றுக்கு ஒரு நாள்ல அப்படியே சீன் மாறுது. ஆனா இன்னைக்கு அந்த இந்த ஒரு நாள் முடிந்ததும் பிரஸ் மீட்ல வந்து உதயநிதி எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. நேற்றுக்கு என்ன மேடையில பேசினாரோ அதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, இன்னைக்கு அவர் என்ன பிரஸ் மீட்ல திருச்சியில பேசுனது என்ன, இன்னைக்கு திருச்சி பிரஸ் மீட்ல வெளியில வந்ததும் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல அதாவது ஊம குத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய குத்திருக்காப்ல விஜய்க்கு. ஆமா, விஜய்க்கு டைரக்டா விஜய் அட்டாக் தான். எனக்கு வந்து நீ வந்து ஒண்ணுமே இல்ல, காலையில போகும் பொழுதே வந்து தரங்கட்ட தற்குறி கூட்டம், நாளைக்கு காமெடியா பாக்குறேன், ஆமா நாளைக்கு சட்டமன்றத்துல வந்து மட்டும் பேசிட்டா மட்டும் நான் அடுத்து தள்ளிட போறாங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த அளவுக்கு தான் வந்து நிலைமை இருக்குங்கிறது. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் விஜய் கையாண்ட விதம்ன்றது
நாளைக்கு சட்டமன்றத்திற்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆயிருச்சு. ஆமா, நாளைக்கு வந்து இப்போ என்ன இதை பயங்கரமா எதிர்பார்ப்பு கூடிருச்சு. சாதாரணமான ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரா இருந்திருக்கும், ஒரு பட்ஜெட்டை வந்து வாசிக்கிறதா இருக்கட்டும், அப்படிதான் இருந்திருக்கும். அதுலயுமே இவங்க நிறைய கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து எழுதி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அறிவிப்பு செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. SC/STக்கு அந்த தலித் மக்களுக்கான அந்த நிதி குறித்து முன்னாடியே பேசியிருக்கணும். அதெல்லாம் பேசாமலே இவங்க பட்ஜெட் கூட்டத்தில் போறாரு. ஏன்னா அவர் கையில உருட்டுக்கட்டை இருக்குது. நான் சொல்லல, உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நிதியமைச்சர் கையில உருட்டுக்கட்டையோட தான் சுத்துறாரு. இப்படி அப்புறம் பவுடரோட சுத்துற அமைச்சர், அப்புறமா அடிச்சு ஜட்டியோட வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர், இப்படி ஒரு அமைச்சர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பட்ஜெட் நடத்துறாங்க, என்ன ஆட்சி நடத்துறாங்கன்னு இன்னைக்கு கேட்டவர். அது போக இந்த இந்த பிரஸ் மீட்ல டிஎம்கே வந்து என்ன, டிஎம்கே பத்தியும் தெரியல, தமிழ்நாட்டை பத்தியும் தெரியல, இந்த முதல்வருக்கு வரலாறே தெரியல. இதே மாதிரி பல சிறைகள், பல கைதுகள்லாம் நாங்க பார்த்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீ என்ன சொன்னீங்க, நான் டபுள் மீனிங்ல பேசினேன். நான் பேசுனது சிங்கிள் மீனிங் தான். அது காவேரி நீர் பிரச்சனைக்காக பேசுனது தான். அந்த தண்ணியை பத்தி தான் பேசினேன். அந்த தண்ணியை பத்தி பேசுறது உனக்கு பிரச்சனைனா அதை நான் 100 முறை பேசுவேன். நீ எத்தனை முறை என்னன்னாலும் கேஸ் போடு, அதை நான் சட்டப்படி வந்து நான் நிற்பேன். எப்படி சனாதன கேஸ்க்கு நான் பேசுனதுல தப்பு கிடையாது. அமித் மால்வியா முதற்கொண்டு எல்லாரும் வந்து அதை எப்படி திரிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்துல திரிச்சிருக்காங்க, நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு விஜய்க்கு ஒரு குத்து குத்திட்டு, அதுக்கப்புறமா கூட்டணி கட்சி தலைவர்கள், தோழர்கள் இவங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்லிட்டு, இன்னும் சில தோழர்களுக்கு, தோழமையான தலைவர்களுக்கு ஒரு குட்டு குட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் என்ன பேசினேன் என்ன எதுன்னு கேட்காம, அதை புரியாம தெரியாம நீங்க பாட்டுக்கு கண்ணன் அறிக்கைலாம் கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. அது யாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அவங்க கூட முன்னாடி 10 வருஷம் பயணித்தவர்கள் தெரியும். அதே டிவிக்கு ஆட்சியில எம்எல்ஏ சரவணன் குறித்தோ இல்ல விஜய் மோகன் அப்படிங்கிறவர் குறித்தோ இவங்க எவ்வளவு தூரம் பேசினாங்க, எவ்வளவு தூரம் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா அது ஒண்ணும் இல்ல. சோ இதையும் சேர்த்து வந்து இதுல அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஓடுகாலி முதலமைச்சர்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதே திருச்சி ஏர்போர்ட் வழியா வந்து புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் இங்கேருந்து நீங்கள் பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஓடுகாலி முதலமைச்சர் இது வந்து சாதாரணமா புழக்கத்துல ஃபேஸ்புக்ல கமெண்ட்ல சொல்ற வேர்டு. நம்ம அதாவது ஒரு சாதாரண மனிதர்கள் அந்த பட்டத்தை வந்து வாங்குறதுக்கு பொருத்தமான நபரா விஜய் இருக்கிறாருன்னு கடந்த கால உதாரணத்தை வச்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இதே திருச்சி ஏர்போர்ட்ல கடந்த வருடம் இதே மாதிரியான ஒரு மாதத்துல 41 பேர் இறந்து போனாங்க. அப்போ வந்து ஒருத்தர் ஓடி போனாரு. இங்க இதே திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் நீங்க எல்லாம் வந்து சார் 30 பேர் இறந்துட்டாங்க, 31 பேர் இறந்துட்டாங்க, என்ன சொல்றீங்கன்னப்போ திரும்பி பார்க்காம ஒருத்தர் ஓடினாரு. சென்னைக்கு வந்து ஓடி வீட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சியே ஓடி போய் நின்றுச்சு. யாரு ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த்லாம் வந்து கரூர் பார்டர் புரோட்டா சுட்டுட்டு இருந்தாங்க. அங்க உட்காந்துட்டு ஜென்சி புரட்சின்னு எழுதி போட்டு டிலீட் பண்ணிட்டு இருந்த ஆதவ் அர்ஜுனா. சோ இப்படி ஒரு ஓடுகாலி முதலமைச்சர், ஓடுகாலி அமைச்சரவை நம்பர், அதுவும் சும்மா சொல்ல 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதல்வர்ல 1ஆம் நம்பர். ஏன்னா ஏகப்பட்ட பேர் மரத்தன் ஓடி இருக்காங்க. இவர் 3 கிலோமீட்டர் மரத்தன் ஓடி இவங்க வந்து ரீல்ஸ் போட்டாங்கல்ல. இவர் சொல்றாரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதல்வர் விஜய் அன்னைக்கு ஓடி போனாரு. ஆனா டிஎம்கே அப்படி இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்ல. இங்க இதே இடத்துல இப்பவே நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். மறுபடியும் என்ன எத்தனை கேஸ் வந்தாலும் நான் பிரஸ் மீட் கொடுப்பேன். காலையில் அவர் போகும்போதும் வண்டியிலே பிரஸ் மீட் கொடுத்தாரு. தரங்கட்ட தற்கொலை கூட்டம், அப்புறமா பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சேனலுக்கும் வந்து அடிச்சு தள்ளினாரு. அவர்கிட்ட எந்த பயமும் இருந்ததா தோணல. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தைரியமா வந்து ஃபேஸ் பண்றாரு. இது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு. நேற்றுக்கு இந்த போராட்டம் நடந்தது. இது அதை விட இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் கூடி இருக்குது. அதுல ஒரு 10,000 பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20,000 பேர் பார்க்கலாம். நேற்றுக்கு 10 லட்சம் பேர் பார்த்திருந்தானா இன்னைக்கு 30 லட்சம் பேர் பார்க்கறான். என்ன நடக்குது? லைவ் பாக்குறேன். இவ்வளவு லைவ் வந்து எல்லா சேனலையும் வாட்சிங் வந்து ரொம்ப ரேரா இருக்கும். ஆனா எல்லாரும் கவனிக்கிறாங்க. அப்போ நேற்றுக்கு பேசுனதே திருப்பி வந்து இங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. காவேரி நீர் வேணும், அது வந்து முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டுச்சு. இந்த வருஷம் வந்து இவங்களால எல்லா ஆண்டுகளும் கடந்த 3 ஆண்டுகளாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைத்து குறுவை சாகுபடிக்கு எங்க தலைவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப திறந்து வச்சாரு. இவர் வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இன்னொன்னு, நான் வந்து கண்ணிய குறைவா வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஃபேமிலி பத்தி பேசினாரு. அது என்ன? அதுதான் ஊமக்குத்து. நான் சொன்னேன்ல, அந்த ஊமக்குத்து என்ன அப்படின்னா, நான் எனது தாயும் தந்தை என்னை அவ்வாறு நான் நடத்தவில்லை கண்ணிய குறைவா பேசுறதுக்கு. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. இது யாருக்குன்னா சந்திரசேகருக்கு. ஏன்னா அவரே தன்னோட
படத்துல சோப்பு போட வச்சு அழகு பார்த்தவர். அப்புறமா என்ன பாட்டெல்லாம் பாடினாங்க, என்ன மாதிரி லிரிக்ஸ், அதெல்லாம் அந்த சினிமா உலகத்துல சகஜமா இருக்கலாம். ஆனா பொது வாழ்க்கையில அது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அது ஒரு இதை நம்ம அப்படி அவர் சொன்னாரா என்னன்னு நமக்கு அப்படி ஒரு மீனிங் உருவாகுது. ஆனா அடுத்த வரி ஒண்ணு சொன்னாரு, எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளும் என் கூட இருக்கா, என் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்க அப்பாவை காணும் அப்படின்னு கேட்ட உடனே காஞ்சிபுரத்துல இப்படிதான் ஒருத்தவங்க தன்னோட கணவரை தேடி கொண்டிருக்காங்கல்ல, அந்த டயலாக் அப்படியே அங்க கட் பண்ணுங்க. அடுத்த நேரம் இங்க வந்துருங்க. இங்க வந்துட்டீங்கன்னா என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன். இது வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து டைரக்டா வந்து ஒரு சமுதாயத்துல சமூகத்துல நான் ஒரு கண்ணியமிக்க மனிதனாக தான் இருக்கிறேன், கண்ணியமா தான் பேசிட்டு இருக்கிறேன். இவரை போல சினிமாவிலையும் சரி இல்ல நிகழ்காலத்திலையும் சரி நான் வந்து கண்ணிய குறைவா நடந்துக்கலங்கிறத அவர் வந்து இன்டைரக்டா வந்து ஊமக்குத்து குத்துனதை தான் நமக்கு கருத தோணுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது என்னன்னா, நேற்றுக்கு விவசாயிகள் மத்தியில அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது விவசாயிகள் வந்து துண்டு துண்டா போராடிட்டு இருக்கலாம், மனசுக்குள்ள குமுறிட்டு இருக்கலாம், அதை வந்து எதிர்கட்சி வந்து ஒரே இடத்துல பல்லாயிரக்கணக்கானவர் வந்து நேத்து கூடியிருக்கிறாங்க. அதான் அந்த அசம்பிளி கூட்டத்தை பார்த்ததுமே விஜய்க்கு வந்து மிரண்டார். ஏன்னா அவர்களுடைய விஷயத்துல, அதாவது மின்சார கட்டணம் என்னன்னா, இதே செங்கிப்பட்டியில தான் போய் கூட்டம் போட்டு விஜய் சொன்னாரு, நான் அடுத்த ஜென்மத்துல ஒரு விவசாயியா வந்து பிறக்கணும் அப்படின்னு பச்சை துண்டை போட்டு என்னென்ன கதை, நான் இந்த மாதிரி வந்து கடிதம்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு ROVனா என்னன்னு தெரியும், நான் கிழிச்சிருவேன், இப்படி எல்லாம் சொன்னாரு. அதுதான் நேற்றுக்கு அம்பலமா இருக்குது. எப்பொழுது வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குல்ல, அதுல வந்து அவர் வந்து மொத்தமாக அப்பவே அம்பலமாயிட்டாரு. அதை நான் பெரிய கையெழுத்தா போட்டுட்டேன் அப்படின்னு அவர் பிரபலப்படுத்தும் போது விவசாயிகள் வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இங்க இருந்து போராடுவதற்காக டெல்லி சென்றவங்களை நாக்பூர் போலீஸ், அதாவது மகாராஷ்டிரா போலீஸ் வலுக்கட்டாயமா பாஜகவோட போலீஸ் வந்து இறக்கி திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க. அதை குறித்து ஏங்க இவர் வேண்டாங்க, விஜய் வேண்டாங்க, இவங்களோட அமைச்சர்கள் யாரும் எதுவும் பேசினாங்கன்னா கிடையாது. ஐயா கண்ணுங்க, அவர் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அவர் வீட்டுல இருந்து போராடுறதுக்கு கிளம்புறவரை வீட்டிலேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. டைஃபை மாணவர்கள் போராடினாலும் பிரச்சனை இல்லை, ஐயா கண்ணு போராடினாலும் பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலின் போராடினாலும் பிரச்சனை, நீ அது போராடுவேன்னா அவரும் போராட மாட்டாரு. என்னதாங்க அப்போ என்ன நடக்குது? அதாவது தமிழ்நாட்டுல எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டு கொடுக்கறத சாப்பிடு, தூங்க முடியாது தூங்கு, இல்லைன்னா செத்து போலாம் கேட்காத. ஆமா, உரிமை அதெல்லாம் விவசாயம் எல்லாம் செத்துரு. ஆமா, அந்த மாதிரி தானே இருக்குது ஆன்சரு. இது அப்படிதானே பார்க்க வேண்டியிருக்கு. அவரும் போராட மாட்டார், போராடுவர்களையும் தடுக்கிறாரு. இதுல வேற ரோட்ல வச்சு போராடக்கூடாது, களத்துல போராடணும்னு வேற தனியா டிஸ்கிரிப்ஷன் வேற போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி போராடணும் உள்ள தூக்கி வைக்கிறாங்க. ஆக போராட்டம் அப்படிங்கிறது வந்து எட்டி காயா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, ஒண்ணு பிஜேபிக்கு, அப்புறம் இந்த பக்கம் டிவிகே விஜய்க்கு. இதுதான் உண்மை. இடதுசாரி செயல்பாளரான ராகுல் பாஸ்கர் தோழர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து அவர் வந்து குறிப்பிட்டினார். என்ன அப்படின்னா, இது போன்று தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் எப்போ கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, 25 வருடங்களுக்கு முன்பாக ஜெயலலிதாவால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுவும் நள்ளிரவில் கைது செய்யறாங்க. அது மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குனது. அன்றைய தினம் வந்து இதே போலதான் தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் வந்து கொந்தளிச்சு போய் நின்னாங்க. கரெக்ட் தானே? அதற்கு அப்புறமாக ஜெயலலிதா வந்து பல்லாயிரக்கணக்கார வந்து ஒரே கையெழுத்துல வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிச ஆட்சி இல்ல ஒரு சர்வாதிகாரம் என்ன அப்படின்னா நம்ம அதுல பார்க்கலாம். அப்ப நக்கீரன் வந்து ஹிட்லர் முகத்துல வந்து ஜெயலலிதாவை வச்சு அட்டப்படமே போட்டாங்க. அது ரொம்ப பிரபலமானதும் கூடாது, இப்போ வரைக்கும் நிக்குது அந்த போட்டோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்து விஜய் வந்து காட்டுறாரு. அவங்களாவது பல வருடங்கள் அதுக்கு முன்னாடியும் ஆட்சி இருந்து அதுல இருந்து கட்சியில இருந்து இப்படி வந்திருக்காங்க. வந்த 2 வருடத்திலேயே அவங்க கட்சிக்காரங்க பெண்கள் மீது வரிசையாக பெண்கள் மீது இவர்கள் பாலியல் புகார்கள், போத புகார்கள், அடிதடி, இந்த மாதிரி எத்தனையோ புகார்கள் இருந்தும் அது குறித்து எதையுமே வாயை திறக்காதவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு வார்த்தை தவறாக பேசியதாக உடனே எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அரசு செய்யணும் அப்படின்ட்டு போறாங்க. அப்படின்னா நாளைக்கு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நம்மளை போன்ற எளிய தோழர்கள் டார்கெட் ஆவது எவ்வளவு எளிதாக இருக்கும், அவங்களை எவ்வளவு எளிதா தூக்க முடியும். இதை யாருமே இன்னைக்கு இது ஒரு மெசேஜ் தானே. ஆமா, சாமானியர்கள் பாருங்க, எதிர்கட்சி தலைவரையே தூக்குறேன். சாமானியர்கள் அதுக்கு முன்னாடியே MLA-க்களை தொடர்ந்து கைது பண்ணாங்க.
இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து சாமானியர்கள் யாரனாலும் நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெசேஜ். ஆமா, செயற்பாட்டாளர்கள், பேச்சாளர்கள், இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் எதிர்த்தோ அல்லது ஒரு விமர்சனம் செய்தோ பேசினா இதே மாதிரி அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது போல இப்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான ஒரு த்ரெட்டன் சிக்னலை தான் நம்ம இந்த சூழலை பார்க்க முடியும். அதை பத்தி புரிஞ்சுக்காம இவர் பேசுனது சரியா தப்பா கண்ணியமானு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க லீகலா என்ன செய்யணுமோ கூட செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா கைது, அவர் வந்து இத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான, இது வந்து மிரட்டல். ஒட்டுமொத்த தமிழ்நாடு 10 மணி நேரத்துக்கு மேல அலைக்கலைப்பு செஞ்சு 1 மணி நேரம் வந்து விசாரிச்சு நீதிமன்றத்துல போய் பின் வாங்கிட்டு நாங்க வந்து விசாரிக்க தான் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு கேலி கூத்தா. நாளைக்கு வந்து இதுவே ஒரு தண்டனை தானே. ஆமா, அவங்களோட நோக்கமே அதான், நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியாது அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருச்சு. இந்த சட்டப்பிரிவுகள்லாம் எதுவும் பொருந்தாது, கோர்ட்ல வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆகணும். இவங்களே போய் கோர்ட்ல சொல்லிட்டு ஒரு 8-9 மணி நேரம் வந்து வண்டியிலே வச்சு அலக்கழிக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையிலையும் சரி அரசியலையும் சரி டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக பெர்மனன்ட் ஹாப்பினஸை நம்ம பல பேர் மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு டெம்பரவரியா ஒரு 8 மணி நேரம் நான் இவரை அலைய வச்ச சந்தோஷத்துல விஜய் பெர்மனண்டா இவருக்கு ஒரு மாசத்தை விட்டுட்டு தன்னை லாஸ் பண்ணியிருக்காரு. உதயநிதிக்கு நீங்க பாத்தீங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியில வரும்பொழுது அவ்வளவு க்ரௌடு, ஒரு கை குழந்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைய அந்த க்ரௌட்ல கொண்டு வந்துருக்க கூடாதுன்னு தான் நம்மளோட இது. ஆனா அவரை பாக்குறதுக்கு இவ்வளவு க்ரௌட் இருக்கு. ரோடு ஷோவே நடந்துருச்சாங்க, அனுமதி இல்லாம, எந்த பெர்மிஷனும் இல்லாம. விஜய அப்பா உதயநிதி ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்திக்கொண்டு அவரா ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ரோடு ஷோவே நடந்திருக்குது. ஸோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த மிரட்டல் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இது வந்து பிஜேபி இன்னொரு ஒரு காப்பியா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பார்லிமெண்ட்ல கட்டுவா அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு இஸ்லாமிய எம்பியை வந்து பாஜகவோட எம்பி வந்து திட்டுறாரு. அதெல்லாம் ஆமா, அவரை வந்து அரெஸ்ட் செய்யவோ இல்ல அதை கண்டித்தோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத துப்பில்லாத பாஜக அரசை போன்றுதான் இவங்களும் வந்து அபியூஸா பேசிட்டு இருக்கிற டிவிகே மெம்பர்ஸை, டிவிகேயோட எம்எல்ஏக்களை, டிவிகேயோட செயலாளர்களை எந்தவித செயலும் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம எதிர்கட்சியிலையோ இல்ல சாதாரண மனிதர்கள் யாராவது ஒரு விமர்சனம் பண்ணி பேசிட்டா உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை இருக்குது. ஸோ தமிழ்நாட்டோட பூஷன் சரண் சிங் அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள், மல்யுத்த வீராங்கனைகள் பதக்கங்களை வீசி எறிஞ்சு நாடே திரும்பி உலகமே காரித்து புடிஞ்சு அந்த நபரை வந்து இன்னைக்கு அந்த வழக்குல இருந்து நீதிமன்றம் விடுவிச்சுட்டாங்க. அதாவது இப்ப தாவேக்கா வழக்கு போடுறது கூட தயாரா இல்ல. விஜய் மோகன் மேல வழக்கு போட்டிருக்காங்க, கைது இல்ல. சரவணன் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ அவர் மீது என்ன நடவடிக்கை? ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. ஆமா, அந்த இன்னொரு பொண்ணு இங்க கூட நம்ம சேனல்ல வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆபாச வீடியோ எடுத்து மாட்டுறாங்க. அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா நின்று தோற்று போனவர் விஜய் மோகன்ங்கிறவர். அவர் மேல என்ன ஆக்ஷன்? எந்த ஆக்ஷனும் இல்லை. அது குறித்து இந்த முற்போக்காளர்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கல. கொடுத்தாலும் அவங்க கவலைப்பட போறதில்ல. ஏன்னா அவங்க வந்து மோடி ஸ்டைல தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு நிர்மல்குமார் மாதிரி தான் வருவாரு. அவர் வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவும் வர்றதில்லை. இல்லைன்னா ஆதவர்ஜன் அவர் வருவாரு, அவரும் அதோட போட்டோ காப்பி தான். ஸோ விஜய் வந்து இது எதுவும் பேச போறதில்ல, மோடி மாதிரி. ஸோ தமிழ்நாட்டோட பாஜக தான் தாவேக்க, தமிழ்நாட்டோட மோடி தான் விஜய். கடந்த 100 நாட்களாக நாம் பார்த்துட்டு இருக்கிற சம்பவங்கள். அப்புறம் இதுல உதயநிதி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ரிப்போர்ட்டர், இந்த 100 நாள் ஆட்சியை எப்படி பாக்குறீங்கன்னு. அவர் வந்து ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு, இதை நான் ஆட்சியாவே பார்க்கல, சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்குது இது அப்படின்னு. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொட பட்ஜெட் தொடர்ல இன்னும் பலவிதமான வாக்குவாதங்கள் விவாதங்கள் வந்து அரங்கேறும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மக்களுக்கு தேவையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். இன்னைக்கு டோட்டலா உதயநிதி இமேஜ் வந்து ஒரு தவறான நடவடிக்கையின் மூலமா அந்த இமேஜை மேல ஏத்தி இருக்கிறாரு விஜய். தன்னோட இமேஜ் வந்து டோட்டலா நொறுங்கி இருக்குது, தோத்துருக்காரு இமேஜ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.